உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு வந்து தனியாக அமர்ந்திருந்தார்கள். அவர்களிடம் சென்று நானும் அமர்ந்தேன். அப்போது அவர்கள், என் சகோதரரின் மகனே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுகின்றவர் பாதி இரவு வரை நின்று வணங்கியவரை போன்றவராவார். சுபுஹ் தொழுகையை ஜமாத்துடன் தொழுகின்றவர் இரவு முழுவதும் நின்று வணங்கியவரை போன்றவர் ஆவார் என்று கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்றார்கள். ஜமாத்துடன் சுப் தொழுகையை நிறைவேற்றினால் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை இறைவன் வாரி வழங்குகின்றான். நாம் ஒரு காலத்திலும் செய்ய முடியாத நன்மையை இறைவன் இந்த சுப் தொழுவதின் மூலமே தந்துவிடுகின்றான் எனும்போது, நன்மையை அதிகமதிகம் கொள்ளையடிக்க விரும்பினால் முழிரவும் நின்று வணங்கிய நன்மையை பெற வேண்டும் என்று ஆசை கொண்டால் சுப் தொழுகையை ஜமாத்துடன் தொழுதாலே போதுமானது. இதையெல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் சர்வசாதாரணமாய் இந்த தொழுகையை புறக்கணித்தால், இந்த தொழுகையை நிறைவேற்ற இனியும் முன்வரவில்லை என்றால் நம்மைவிட துர்ப்பாக்கியவான்கள் வேறு யாருமில்லை.